வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. மீண்டும் ஒரு முறை சிந்தனை சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக தங்களிடம் பேசுவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய பதிவிலே 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்காக ஒரு 100 ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் ஃபார் யுவர் ரிவிஷன். வீடியோவை அடிக்கடி பாருங்கள், மனசில் பதிஞ்சிடும். தேர்வு எழுதுவதற்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவுக்கு செல்வோமா? ஃபஸ்ட்டு வந்து சினானிம்ஸ்: சப்சைடட், டிமினிஷ்ட், sturdy, strong, impudent, disrespectful, seasoned, garnished. Seasoned, garnished. Bereavement, grief, portly, stocky. Caution, cautionக்கு வந்து forewarn. Cautionக்கு வந்து forewarn. Then thud, a loud noise. Then aroma, smell. Stingy அப்படின்னா மீனஸ்ன்னு பேர், ரொம்ப மீனாக பிஹேவ் பண்ணாலும் அது. தென் ஹார்டஸ், மாசஸ். டிசீஸ்ட், டெட். எமினன்ட், ஃபேமஸ். ஃபார்ச்சுவஸ்லி அப்படின்னா ஃபார்ச்சுனேட்லி. பெரஃபர்னிலியா, ஸ்டஃப்ஸ். தென் ஸ்டவுட், ஃபேட். கன்ஃபியூஷன், கேயாஸ். பெரில், டேஞ்சர். preserved, maintained, curtailed, restricted. Liberty, freedom. Insolence, rudeness. Outraged, outraged வந்து infuriated. Interfere, hinder. Tyranny, autocracy. Contract, agreement. Fancy, desire. Conventional, normal. Then accommodate, accommodate na fit in with. Consideration அப்படின்னா thoughtfulness. Then object, object, oppose. அடுத்தது antonyms பாருங்க: chide, praise. Instantly, slowly. Best, worst. Lengthen, shorten. Thrifty, extravagant. Then ancient, ancient na young. Then inauspicious, auspicious. Persuaded, dissuaded. Bereavement, cheerfulness. Usual, strange. Personal, public. Qualified, disqualified. Forget, remember. Then rare, common. Pointed, ignored. Hurry, relaxed. Anarchy, lawlessness. Late, early. Qualified, disqualified. இதுவெல்லாம் 50 கேள்விகள். அடுத்து கான்ஷியஸ், அனவேர். பேண்டலூன்ஸ், அது இது பாருங்க, இதில் வந்து மாறும். 52 வந்து சூஸ் த கிளிப்டு ஃபார்ம். பேண்டலூனுக்கு பேண்ட். ஆம்பர்கருக்கு வந்து பர்கர். எந்த வேர்டு கரெக்டாக ஸ்பெல் பண்ணியிருக்காங்க? எலிமெண்டரி. ஸ்பெல்லிங் நல்லா பார்த்துக்குங்க. பொலைட் ஆல்டர்னேட்டிவ்ஸ்: பார்பர், ஹேர்ட்ரெஸ்ஸர்ஸ். பியூன், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். ஆக்சிடென்டல் டெத் அப்படின்னா கொலாட்ரல் டேமேஜ். Pregnant, in the family way. Died, pass away. Unemployed, between jobs. Toilet, restroom. Old man, old man வந்து senior citizen, senior citizen. Jail, correctional facility. அப்புறம் suitable gerund, gerundனா verb plus ing நமக்கு தெரியும். If he was found fighting desperately for his life, fighting. இதுவும் suitable gerund. Walking on the grass is forbidden. Choose the most appropriate gerund. அடுத்தது infinitive printed italics. To drive motorக்கு என்னன்னா driving. Appropriate article: chess is an interesting game. Chess, chess is an interesting game. Determiner: how many days will you take for this work? Appropriate article again: the earth is a unique planet. Then article: Picasso was an artist. Then article: the students made much noise. Claustrophobia அப்படின்னா fear of closed spaces. Pedophobia அப்படின்னா fear of children. Latrophobia, fear of doctors. Hemophobia அப்படின்னா அதுக்கு புக் பார்த்துங்க, ஆன்சர் நான் மார்க் பண்ணலை. தென் ஹிப்போஃபோபியாவுக்கும் ஆன்சர் சரியாக இல்லை.
அப்புறம் இதுவும் இல்லை 77. அதை நீங்கள் உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டுக்குங்க. எர்த்தை பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர் என்ன? ஜியாலஜிஸ்ட். நர்வை பற்றி படிக்கிறவங்களுக்கு பேர் என்ன? நியூரலஜிஸ்ட். அனிமலை பற்றி படிக்கிறது ஜுவாலஜிஸ்ட். ஒன் ஹூ ஸ்டடீஸ் அபவுட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பண்ணால் மார்ஃபாலஜிஸ்ட். ரெசைட்டுக்கு நவுன் ஃபார்ம் ரெசிடேஷன். அடுத்தது நவுன் ஃபார்ம் டூ மேக் ஷுர் யுவர் டெசிஷன். ஐடென்டிஃபை த அட்ஜெக்டிவ் ஃபார்முக்கு டாரண்ட்டுக்கு டொரன்ஷியல். அமெரிக்கன் இங்கிலீஷ் பேமெண்ட் சைட்வாக், புல் ஓவர் ஸ்வெட்டர், வேஸ்கோஸ்ட் வெஸ்ட், ஃப்ளாட் அப்பார்ட்மெண்ட், சிப்ஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சிப்ஸ்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். தென் அண்டர் கிரவுண்ட் சப்வே, கியூ லைன், விண்ட்ஸ்க்ரீன் விண்ட்ஷீல்ட், இண்டிகேட்டர் ஃப்ளாஷ் லைட்ஸ், schedule timetable, mail post, vacation holiday, diaphragm nappy, soccer, football. இவ்வளோ நம்ம 100 கேள்விகள். இந்த 100 கேள்வியில் நல்லா அடிக்கடி வீடியோ பார்த்தீங்கன்னா மனசில் பதிஞ்சிடும். நீங்கள் தேர்வு எழுதும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் ஆன்சர் ஈஸியாக எழுதலாம். அதில் 3 கேள்விக்கு ஆன்சர் மார்க் பண்ணலை, அதை டீச்சர்ஸ் கிட்ட கேட்டு படிச்சுக்கோங்க. நன்றாக படிக்க என்னுடைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.